புதுச்சேரி கிருஷ்ணா நகர் ஆதிதிராவிடர் மாணவிகள் விடுதியில் நடந்த விடுதி நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் உள்ள ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியில் விடுதி நாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விடுதி காப்பாளர் கவிதா தலைமையில் நடந்த இந்த விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை உதவி பொறியாளர் முகுந்தன் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கி வருவதாகவும் அதனை சரியான முறையில் பயன்படுத்தி மாணவிகள் படிப்பதில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு கல்வி நிதி மற்றும் தங்கும் விடுதி, வேலைவாய்ப்பு உட்பட பல்வேறு சலுகைகள் நாட்டிலேயே முன்மாதிரியாக புதுவையில் வழங்கி செயல்படுத்தி வருவதாக பெருமிதத்தோடு கூறிய அவர், மாணவிகளின் பல்வேறு குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மாணவிகளின் முக்கிய கோரிக்கையான விடுதியில் இருந்து கல்லூரிகளுக்கு செல்ல பேருந்து வசதி உடனடியாக செய்து தரப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். இதில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், விடுதி ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர்.